வணக்கம் மக்களே, இது உங்கள் ஃபிலிம் ஜென்டில்மேன் சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே போகிற போக்கில் அந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டிட்டு போயிடுங்க. வாங்க மூவிக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம இந்தோனேஷியன் ஹாரர் மூவியோட சீரீஸை தான் கண்டினியூவாக பார்த்துட்டு வரோம். அந்த சீரீஸ் வரிசையில் இதுவும் ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மூவி தான். இந்த படத்தோடைய ப்ரீவியஸ் பார்ட்டான வீடியோவை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட கதை உங்களுக்கு ஈஸியாக புரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க மூவிக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அமைதியான அழகான கிராமத்தை காட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோயினி 2 பேருமே ஒரு வீட்டில் தனியா இருக்காங்க. நம்ம ஹீரோடைய பேரு சப்தோ, ஹீரோனியோட பேர் இன்டா. இவங்க 2 பேருமே அண்ணன் தங்கச்சி. இப்போ சப்தோவுக்கு இன்னைக்கு பர்த்டே. அதனால அவளோட தங்கச்சி இன்டாவும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து சப்தோவுக்கு கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்டாக்கு மேற்கொண்டு காலேஜ் படிக்கணும், ஹையர் செகண்டரிஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு. ஆனால் சமீபத்தில் தான் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போனதுனால அவளால் மேற்கொண்டு படிக்க முடியாம சூழ்நிலை இருக்கு. பொருளாதார சூழ்நிலை ரொம்ப லோவாக இருக்கிறதுனாலையும் அண்ணன் மட்டும்தான் வீட்டில் சம்பாதிக்கிறதுனாலையும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் 2 பேரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அதை பற்றி அவளோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு இப்போ கரண்ட்டாக ஹையர் செகண்டரிஸ் படிச்சுட்டு இருக்கா. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு அவளோட கிச்சனில் ஒரு சவுண்டு கேட்குது, ஆடு கத்துற மாதிரி. என்னடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பார்க்கறான். ஒரு ஆடு இவனை முறைச்சபடியே நின்றுட்டு இருக்கு. கண்ணு 2மே ரெட் கலர்ல இருக்கு. இவன் ஒரு நிமிஷம் பயந்து போறான். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்கும்போது அந்த ஆட்டை காணாம். சுத்தி முத்தியும் பார்க்கறான், யாருமே இல்ல. திடீர்னு பின்னாடி பக்கம் இருந்து யாரோ ஒருத்தன் அந்த ஆட்டு தலையை மட்டும் வெட்டி கீழே விழும். அதை பார்த்து இவன் கோவத்துல அந்த ஆட்டு தலையை கையில எடுத்துக்கிட்டு வெளியே யாரோட வேலைடா இது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காய்ச்சி முச்சின்னு கத்திட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்து அந்த இது வரைக்கும் அந்த கையில இருந்த ஆட்டு தலை இவனுடைய தங்கச்சி தலை இன்டாவா தெரியும். அவ வேற இவனை பார்த்து சப்தோ அப்படின்னு சொல்லிட்டு அழுவா. இவன் பயத்துல அந்த ஆட்டு தலையை தூக்கி போட்டுருவான். போட்டுட்டு கீழே உட்காந்து ஒண்ணுமே புரியாம நின்றுட்டு இருக்கும் போது திடீர்னு இவன் பின்னாடி வீட்டு பத்தி எரிய ஆரம்பிச்சிடும். உள்ள இருந்து இன்டா கத்த ஆரம்பிச்சிடுறா. இவன் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு உள்ள இன்டாவை காப்பாத்துறான். அப்படியே கட் பண்ணா மறுநாள் காலில் வீடு மொத்தமா எரிஞ்சு போச்சு. இருந்த கொஞ்ச நெஞ்ச சேவிங்ஸும் வீட்டோட எரிஞ்சு போச்சு. இவனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அந்நேரம் பார்த்து அங்க ஒரு கார் வருது. இவங்க வீட்டு வாசல்ல நிக்குது. அதுல இருந்து ஒரு பெரிய மனுஷர் இறங்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஆளை பார்த்து விசாரிக்கிறாரு. இந்த மாதிரி வீடு எரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் இவரை பார்த்து கேட்கிறாரு. நான் தான் இவங்க 2 பேரோட பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஹீரோவுக்கும் அவளோட தங்கச்சிக்கும் பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இது வரைக்கும் ஒரு பெரியப்பா இருக்கிறது அவங்க அப்பா சொல்லி வளர்க்கவே இல்லை. திடீர்னு ஒருத்தர் பெரியப்பான்னு வந்தவனே 2 பேருமே டவுட்டா பாக்குறாங்க. உடனே அந்த பெரியப்பா கையில இருந்த போட்டோவை எடுத்து அவங்க அப்பா அவரோட ஃபேமிலி எல்லாம் ஒன்னா இருந்த போட்டோவை எடுத்து ஹீரோ கிட்ட காட்டுறாரு. காட்டினவனே ஹீரோவும் ஒத்துக்கிறான். ஆனா தங்கச்சிக்காரிக்கு ஒரு டவுட். இத்தனை காலமா இவங்க வராதவங்க இப்ப வீடு எரிஞ்சு போன சமயம் பார்த்து நிக்கிறது எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. இவங்க ரிலேஷன் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரட்ட சொல்றா. ஆனா அண்ணங்காரன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா இப்போதைக்கு வீடு எரிஞ்சு போச்சு, இப்ப இவங்க ரோட்ல தான் இருக்கணும், வேற வழி இல்லை. இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க யாருமே கிடையாது. இப்போ திடீர்னு ஒருத்தவங்க சொந்தக்காரங்க நம்மளுக்கு அடைக்கலம் கொடுக்குற அப்படின்னு சொல்லும் போது அந்த வாய்ப்பை ஏன் விடுவானே, கொஞ்ச நாள் போய் இருப்போம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறான். அவனும் பெரியப்பாவும் என்ன சொல்கிறான், இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரே ஃபேமிலியாக இருப்போம், எங்கள் கூட வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோவும் ஒத்துக்கிட்டு 2 பேரும் கிளம்பி காரில் அவங்க ஊருக்கு போகிறாங்க. அந்த வீடு பார்த்தீங்கன்னா வீடு கிடையாது, இது ஒரு பெரிய மாளிகை. அந்த மாளிகை பார்த்தோன்னா ஒரு பெரிய காட்டுக்குள்ள நடுவில் எல்லா பேய் படத்துலையும் காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே போனவனே இவனுடைய ஹீரோனியோடைய சப்பலை கயிற்றுறதுக்கு கூட ஒரு ஆள் இருக்கிறத பார்த்து 2 பேருமே திகைச்சு போகிறாங்க. அங்கே போனவொடனே அங்கே இவனுடைய பெரியம்மாவை பார்க்குறாங்க. அவங்க இவங்க அப்பாவை பற்றி கேட்கும் போது அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் பெரியம்மா என்ன சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியில் எல்லாருமே ஒன்று தான், இங்கே இருக்கிற வேலைக்காரங்க நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வாங்க, இனிமேல் இது உங்கள் வீடு, எல்லாமே நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆதரவாக பேசுகிறாங்க. ஹீரோவுக்கு இது ரொம்ப பிடிச்சி போயிடுது. அன்னைக்கு நைட்டு ஹீரோவுக்கும் ஹீரோனிக்கும் தனித்தனி ரூம் கொடுக்குறாங்க. ஆனால் ஹீரோடைய தங்கச்சிக்கு இன்டாக்கு அந்த வீடை பார்த்தவொடனே ரொம்ப பயம் வருது. அதாவது அவளோட ரூமு இது வரைக்கும் அவள் இருந்த வீட்டோட சைஸ் அளவுக்கு இருக்கும்போது அவளால் அந்த ரூமில் தனியாக தூங்க முடியல.
அண்ணங்காரனை துணைக்கு தூங்க கூப்பிட்றா. ஆனால் அண்ணங்காரன் இப்போதான் முறையாக நான் தனியாக தூங்க போகிறேன், என்னை என்ஜாய் பண்ண விடு, நீ தனியாக தான் தூங்கி ஆகணும், நான் அவன் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இவனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிட்டு ரூமில் உட்காந்துட்டு இருக்கா. கீழே ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. இவ வந்துட்டு கதவை திறந்து வெளியே வந்து பார்க்குறா. வேலைக்காரங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு லைட்டை ஆஃப் பண்ணிக்கிட்டே வராங்க. அதை பார்த்து பயந்துக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் உள்ள கதவை சாத்திக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள படுத்துக்கிறா. இவளுக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவம் இவனை பார்த்தபடியே நிற்கிற மாதிரி ஒரு ஷேடோ மாதிரி இருக்கு. அந்த கருப்பு உருவத்துடைய மூச்சு விடுற சவுண்டு கேட்குது. இவ உடனே அதை யாரோ இருக்காங்க ரூம்லன்றத உணர்ந்துக்கிட்டு உடனே லைட்டை ஆன் பண்ணுறா. அங்கே பார்த்தோன்னா யாருமே இல்லை. அப்புறம் மறுபடியும் லைட்டை ஆன் பண்ணபடியே போர்வையை பொத்திக்கிட்டு படுக்கும் போது திடீர்னு பெட்டுக்குள்ளேருந்து இவளை யாரை பிடிச்சி காலை இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்த உடனே எல்லாத்தையும் உதறி தள்ளி போட்டுட்டு குடுன்னு ஓடி போய் அண்ணங்காரனை நடந்ததை சொல்லி கூட்டிட்டு வரா. அப்பதான் அந்த மூலையில காட்டுறாங்க, அந்த கருப்பு உருவத்தோட கை எரிஞ்ச கையோட அந்த கை நீட்டின மாதிரி தெரியுது. இவன் அண்ணங்காரன் வந்து பார்க்கறான், அங்க யாருமே இல்லை. சரி, நான் வந்து உன் கூட தூங்கணும், அதுக்காக தானே நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, சரி நான் வந்து தூங்குறேன் அப்படின்னு சொல்றா. கட் பண்ணா மறுநாள் காலைல அண்ணன் தங்கச்சி 2 பேரும் நைட் நடந்ததை பேசிட்டு இருக்காங்க. தங்கச்சிக்காரி இங்க என்னவோ இருக்கு, எது இன்னமும் எனக்கு சரியா படல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் தேவையில்லாம பேசிட்டு நினைச்சிட்டு இருக்காத, நம்ம இப்ப செட்டில் ஆயிட்டோம், நிம்மதியா இரு அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்றான். உடனே டைனிங் டேபிள் ஆண்ட பெரியம்மா வந்து ரத்த வாந்தி எடுக்கிறாங்க. அதை பார்த்த சப்தோவுக்கு பயமா இருக்கு. பெரியம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல. ஆனா அதை பத்தி எதுவும் பெருசா பொருட்படுத்தாம நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. கட் பண்ணா நைட்டு காட்டுறாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கீழே என்னவோ சடங்கு நடக்க போகுது போல. அண்ணங்காரனை பெரியப்பா கூட்டு வர சொல்றாரு. அவனும் குளிச்சுட்டு ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கருப்பு கலர்ல இறங்கி கீழே வரான். இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பாவிட்ட கேட்கும் போது, இது நம்ம குலதெய்வ வழிபாடு, இதை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட தலைமுடியை அறுத்து ஒரு தண்ணிக்குள்ள போடுறாங்க. அதே நேரத்துல இவன் கையில கத்தியை கொடுத்து ஒரு ஆட்டை கூட்டு வந்து அந்த ஆட்டோட கழுத்தை அறுத்து அந்த ரத்தத்தை பிடிச்சி இவனை குடிக்க வைக்கிறாங்க. இவனுக்கு குடிச்ச உடனே இவனுக்கு மயக்க நிலையில போறான். அந்நேரம் பார்த்து இவனுடைய கண்ணுக்கு ஒரு ஆட்டுத்தலை மனுஷன் தெரிகிறான். அதே சமயத்துல இவன் தலையை அறுபட்டு இவன் கையால இறந்த அந்த ஆடு முழுசா எழுந்து நின்று இவனை பார்த்து முறைக்குது. அந்த ஆட்டோட கண்ணு ரெட் கலர்ல இருக்கு. இதெல்லாம் பார்த்து அவனுக்கு ஒண்ணுமே புரியாம மயங்கி கீழே விழுந்துடுறான். கட் பண்ணா மறுநாள் காலைல ஹீரோவை டிரைவர் வந்து கூப்பிடுறாரு. என்னன்னு கேட்கும் போது, பெரியப்பா இந்த மாதிரி உன்னை கிளம்பி வர சொன்னாரு, வெளியே போகணுமா அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன பண்றான், போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பி கீழே வரான். இவனோட தங்கச்சி ஸ்கூலுக்கு கிளம்பி நிக்கிறா. அவளை பார்த்தவொடனே இவனுக்கு சந்தோஷம் வந்துடுது. உடனே வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கார்ல ஏத்திக்கிட்டு ஒரு தோப்புக்கு கூட்டு போறாரு பெரியப்பா. அங்க போன உடனே அந்த தோப்போட மேனேஜர் ஒருத்தர் அங்க இருக்காரு. இங்க ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது பெரியப்பா சொல்றாரு, இது எல்லாமே நம்மளுடைய இடமா ஆக போகுது, இதுதான் நீ மேனேஜ்மெண்ட் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவகிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு உடனே அந்த தோப்போட மேனேஜர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஹீரோவை நீ கொஞ்சம் போயிடு, நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் இங்க எட்ட வந்துடுறான் டிரைவர் கிட்ட பேசிக்கிட்டே. அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு டீலிங்கை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து அந்த மேனேஜர் வந்து அந்த டீலுக்கு ஒத்து வரல. அதனால கோவத்துல நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா பேசிட்டு வராரு. அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா 2 பேரும் பெரியப்பாவும் சப்தவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா பெரியப்பாவுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் சப்தோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு பெரியப்பா. ஒவ்வொரு ஆளுக்கா கை கொடுத்து தன்னோட பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு சப்தோ. உடனே சப்தோவை நீ வெளியே போ, நாங்க கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்தோவை அமுச்சு வச்சிடுறாரு. சப்தோ வெளியே வந்துட்ட பிறகு டிரைவர் கிட்ட கேட்கறான், யார் இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவங்க தான் அந்த 7 ஃபேமிலிஸை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஓ அவங்களா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்தோ ரியலைஸ் ஆகுறான். கட் பண்ணா நைட்டு வந்து பெரியப்பா மறுபடியும் அந்த சடங்கு செய்ய ரெடியா நின்றுட்டு இருக்காரு. இவன் சப்தோ மறுபடியும் பயப்படுறான். வேணாம், இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு பெரியப்பா சொல்றான். ஆனா வலுக்கட்டாயமா இதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில கத்திய கொடுத்து அந்த ஆட்டோடைய தலையை அறுக்க வச்சிடுறாரு. இவனை அறுத்துடுறான். அதுக்கப்புறம் இவனுடைய கையை அறுத்து அந்த ஆட்டோடைய தலை அறுபட்ட இடத்துல இருக்கிற ரத்தத்தையும் இவனுடைய ரத்தத்தையும் ஒன்னாக்குறாரு பெரியப்பா. அந்த சீனை தொடர்ந்து இவன் வந்து தனியா பாத்ரூம்ல கையை கழுவிட்டு இருக்கான், இவனுடைய ரத்த கைய. அப்ப இவனுடைய பாத்ரூம் காட்டனுக்கு பின்னாடி யாரோ ரொம்ப நேரம் அழுகிற மாதிரியும் பயங்கரமா வலியில துடிக்கிற மாதிரியும் ஒரு சவுண்டு கேக்குது. இவனுக்கு என்னன்னு புரியாம உடனே அந்த பாத்ரூம் விட்டு ரூமுக்கு வந்து நின்று பாக்குறான். டீப் சைலண்ட்ல போகுது. திடீர்னு அந்த காட்டன் மொத்தமா
கீழ்ச்சிக்கிட்டு இவனை நோக்கி ஒரு ஆள் ஓடி வந்து இவன் மேலே விழுறாங்க. இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த காட்டனை விலைக்கு பார்க்குறான். அது பார்த்தனா இவன் முன்னாடி மீட் பண்ணால ஒரு தோப்பு மேனேஜரு, அவரு தான். அவருடைய கண்கள் ரெண்டுமே பிதுங்கி வெளியே வந்திருக்கு, வாய் உடஞ்சி போயிருக்கு, முகம் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கு. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, பிடிச்சி தள்ளி விட்டுறான். அப்புறம் பார்த்தா கீழே அவங்கள ஆளை காணாம். அதே சமயம் கதவு ஓரமாக போய் ஒழிஞ்சிக்கிறான். மறுபடியும் அந்த பாத்ரூம்குள்ள அதே சவுண்டு கேட்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அந்த ஆட்டுத்தலை மனுஷன் அந்த தோட்டக்காரனை கொடூரமா அடிச்சு கொள்றான். இவன் கண்ணாலே அதை பார்க்கும்போது இவனுக்கு அள்ளு விட்டுருது. இவனை பார்த்து அந்த தோட்டக்காரன் இவனை நோக்கி வேகமா ஓடி வந்து இவன் மேல விழறான். அப்ப அவனோட 2 கண்ணுல ஒரு கண்ணு பிதுங்கி இவனுடைய மேல விழுது. கண்ணை மூடிக்கிறான் பயத்துல. கண்ணை திறந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. அதே சமயம் இவன் கையை பார்க்கறான். அந்த பிதுங்கின கண்ணு இவன் கையில இருக்கு. பயந்து கீழே போட்டுட்டு ஓடி போயிட்டு டிரைவர்கிட்ட நடந்ததை சொல்றான். அவன் வந்து அந்த கண்ணை கையில எடுத்துக்கிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். கட் பண்ணா மார்னிங் டைனிங் டேபிள்ல அண்ணன் தங்கச்சி 2 பேரும் உட்காந்துருக்காங்க. தங்கச்சி என்னாச்சு கையில அப்படின்னு கேட்கும்போது இவன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு நம்ம இங்க வந்தே இருக்கக்கூடாது, நம்ம இங்க வந்தது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்நேரம் பார்த்து பெரியம்மா வந்துடுறாங்க. இவங்களை பார்த்து 2 பேரையும் சாப்பிட சொல்றாங்க. பெரியப்பா ஹீரோனியோடைய பின்னாடி இருந்து வந்துட்டு இருக்காரு. வந்த உடனே இன்டாவுடைய தலையில கையை வச்சு தடவி கொடுக்குறாரு. இன்டாக்கு அது சுத்தமா பிடிக்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் சாப்பிட்றாங்க. கட் பண்ணா நைட்டு பெரியப்பாவும் பெரியம்மாவும் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பெரியப்பா சொல்றாரு, கூடிய விரைவில் நமக்கான நேரம் வரப்போகுது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மாவை பார்த்து சொல்றாங்க. ஆனா பெரியம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, என் உடம்புல கடைசி சொட்டு உயிர் இருக்கிற வரைக்கும் நீ அவளை ஒண்ணுமே பண்ணக்கூடாது, நீ அதுக்கு எனக்கு சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சத்தியம் வாங்குறாங்க. அடுத்த சீன்ல இங்க தங்கச்சிக்காரி வேலை செய்யற பொண்ணுங்கிட்ட பேசிட்டு இருக்கா. அவங்க கையில ஒரு டேட்டூ இருக்கு. அதை பார்த்து என்ன இது அப்படின்னு கேட்கும்போது வேலைக்காரி சொல்றா, இது இந்த ஃபேமிலியில நாங்க வேலை செய்யறதுக்கான டேட்டூ. இங்க வேலை செய்யற எல்லாருக்குமே இந்த டேட்டூ இருக்கும். இப்படி இருந்தா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ல நாங்களும் ஒரு ஆள்னு அர்த்தம். அதுக்காக தான் இந்த டேட்டூ எங்களுக்கு கையில போடுறாங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அங்கிருந்து வேலைக்காரி போயிடுறா. தங்கச்சி எழுந்து ரூமுக்கு வரா. ரூமுக்கு வரும்பொழுது ஒரு டோர் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. உள்ள ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. என்ன சவுண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ள போறா. உள்ள பார்த்தா ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி தெரியுது. இவ ஒரு ஸ்டெப் உள்ள காலை வச்ச உடனே அந்த டோர் வந்து சடனா மூடிடுது. இவ பயந்து போயிடுறா. வேற வழியில அந்த அண்டர் கிரவுண்ட் உள்ளதான் போய் ஆகணும். அதனால அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள இறங்கி போறா பயத்திலேயே. அங்க பார்த்தா பெரியம்மாவும் அந்த ஆட்டுத்தலை அரக்கனும் சேர்ந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இதை பார்த்து பயந்து ஹீரோனி வேகமா மேல ஓடி வந்து அந்த கதவை ஓபன் பண்ணி வெளியே உழுந்து பிறண்டு அவங்க அண்ணங்காரன்ட்ட போய் நடந்ததை சொல்றா. அண்ணங்காரன் வந்து அந்த கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். ஓப்பன் ஆகல. அப்புறம் அங்க நீ எதை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் கேட்கும்போது அவன் அந்த ஆட்டுத்தலை மனுஷனை பத்தி இன்டா சொல்றா. இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது ரொம்ப தப்பு, நம்ம வா இப்பே ஓடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக ட்ரை பண்றாங்க. எல்லா கதவுமே க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. சுத்தி சுத்தி பார்த்துட்டு வேலைக்காரங்க கிட்ட போயிட்டு அண்ணங்காரன் சாவியை கேட்டுட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம இன்டாவுடைய கண்ணுக்கு கீழே இந்த சோலை இலை மாதிரி இருக்கும்ல, இந்த கரும்பு சோலை, அது வந்து கீழே அவங்களோட கண்ணுக்கு தெரியுது. திரும்பி பார்க்கறா. ஒரு கண்ணாடி வழியா ஒரு பெரிய கரும்பு காடே அவ கண்ணுக்கு தெரியுது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போய் பார்க்கும்போது ஒரு நிமிஷம் அந்த கண்ணாடிய அந்த கரும்பு காட்டையே பார்த்துட்டு இருக்கா. மேல பாத்தீங்கன்னா ஒரு பாதி உடம்புள்ள பேய் இவளை பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்கு. இன்னமும் மேல இருக்குன்றத உணர்ந்து மேல நிமிர்ந்து பார்க்கும்போது டப்புன்னு அந்த பேய் இவன் மேல விழுது. இங்க ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா அவளுக்கு பேய் பிடிச்சிக்குது. அண்ணங்காரன் வந்து அவளை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். உடனே அண்ணங்காரனையே இவ கொல்ல ட்ரை பண்றா. தடுக்கிறா. அவளை பிடிச்சி கன்னத்திலே கடிச்சு சதையை பிச்சு எடுக்கிறா. இந்த சீன்லாம் கொஞ்சம் நம்ம பிளர் பண்ற மாதிரி தான் இருக்கும். யூடியூப்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே சமயத்துல இன்னொரு வேலைக்காரிய கோழி திருகிற மாதிரி தலையை திருவி விட்டுறா. அந்நேரம் பார்த்து டிரைவரு இன்னொரு வேலைக்காரன் 2 பேரும் சேர்ந்து அந்த ஹீரோனிய தடுத்து பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒரு ரூம்குள்ள 3 பேரும் போயிடுறாங்க. அந்த ரூமை திறக்க ஹீரோ ட்ரை பண்றான். அந்நேரம் பார்த்து நம்ம பெரியப்பா அங்க வந்துடுறாரு. வந்துட்டு அவர் அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா உள்ள பெரிய கலவரமே நடந்திருக்கு. ஒருத்தனுடைய தலையில அந்த பாட்டிலோடு குத்தி அதை அப்படியே பிச்சு வெளியே எடுப்பான் பாருங்க, அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இங்க கீழே ஒண்ணுமே தெரியாத மாதிரி இன்டா பயத்துல அந்த டைனிங் டேபிள் கீழே இருப்பா. இவன் நார்மலா தான் இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோ போயிட்டு என்னடி ஆச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே கூப்பிட்டு வரான். மிரர்ல பார்த்தனா
இன்னும் அவன் பேயா தான் இருக்கா. ஹீரோ பயந்து போயிடுறான். உடனே ஹீரோவை மறுபடியும் கொல்ல ட்ரை பண்றா. பெரியப்பா வந்து தடுக்கிறாரு. பெரியப்பாவுடைய கையை பிடிச்சி கடிச்சிடுறா. அந்நேரம் பார்த்து பெரியம்மாவும் வந்துடுறாங்க. பெரியம்மாவுக்கும் இன்டாவுக்கும் நடந்த சண்டையில பெரியம்மாவை தூக்கி மேல இருந்து கீழே கடாச்சிடுறா. பெரியம்மாவுக்கு முதுகு தண்டுல நல்லா அடிபட்டுருது. உடனே பெரியப்பா போயிட்டு ஒரு ஹோலி வாட்டர் மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்து அவன் மேல ஊத்தி அவ கையும் காலையும் பெட்ல போட்டு கட்டி வச்சிடுறாங்க. கட் பண்ணா மறுநாள் காலில் பெரியப்பா வந்து இன்னைக்கு நம்ம ஒரு சடங்கு நடத்த போறோம், அதுக்கான வேலையை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரங்க எல்லாரையும் சேர்த்து பேசிட்டு இருக்காரு. அந்நேரம் பார்த்து டிரைவரு இந்த சப்தோ பையனை நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது அதை நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா உள்ள போயிடுறாரு. அதுக்கு அடுத்த சீன்ல பெரியம்மாவுக்கு சடங்கு நடக்குது. ஆமாங்க, நேத்து ஹீரோனி தூக்கி மேல இருந்து கீழே போட்டால அந்த சீன்ல பெரியம்மா இறந்தே போயிடுறாங்க. அதனால இப்ப பெரியம்மாவுக்கு வீட்டுக்கு கீழே இருக்கிற அந்த அண்டர் கிரவுண்ட்ல சடங்கு நடக்குது. இது வரைக்கும் நம்ம ஹீரோ வந்து அந்த அண்டர் கிரவுண்டே பார்த்துருக்க மாட்டான், ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறான். அதனால இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இதுதான் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு, பெரியம்மா தான் நம்மளுடைய பாதுகாவலர், இது வரைக்கும் நம்ம குடும்பத்தை இவங்க தான் பாதுகாத்து வந்தாங்க, இப்ப நம்ம பெரியம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் அந்த இடத்துல உன்னுடைய தங்கச்சி இன்டா வர போறா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு பயம் வந்துடுது. மறுபடியும் அந்த சடங்கை நடத்துறான். ஆட்டை கூட்டு வந்து இவன் கையில கத்திய கொடுத்து அந்த ஆட்டோடைய தலைய அறுக்க வச்சு இவன் கையும் ஆல்ரெடி கீழ்ச்சி தான் இருக்கும், அந்த கட்டை மட்டும் கழட்டி அந்த ரத்தத்தை அங்க ஒரு ஆட்டு தலை மனுஷன் சிலை இருக்கும், அந்த சிலைக்கு தலைக்கு மேல ஹீரோடைய கையை எடுத்து பெரியப்பா வைக்கிறாரு. இந்த சீன் இங்க முடிய கட் பண்ணா பேரலா நம்ம ஹீரோனி இன்டா வந்து ஒரு கரும்பு காட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கா. அதுவும் அந்த பாதி உடம்பு இருக்கிற பேயோட கண்ட்ரோல்ல இருக்கா. அவ சுத்தி சுத்தி ஓடி வரா, என்ன பண்றதுன்னே தெரியல, சுத்தியும் ஒரே அலறல் சவுண்டா கேட்டுட்டு இருக்கு. இவ சப்தோ சப்தோன்னு கத்திக்கிட்டு சுத்தி சுத்தி வரா. திடீர்னு மேல பார்த்தனா அந்த பேய் இவளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. மறுபடியும் அந்த பேய் வேகமா வந்து இவன் மேல விழுது. அதே சமயத்துல இங்க ரியாலிட்டியில இவன் கண்ணை முழிக்கிறா. இப்ப நார்மலா பேசுறா, கை காலெல்லாம் கட்டி போட்டுருக்கு. பக்கத்துல நம்ம சப்தோ உட்காந்துட்டு இருக்கான். இவளை பார்த்து நீதானா அப்படின்னு கேட்கறான். டேய் ஆமாண்டா, கையில இருக்கிற கட்டை அவுத்து விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவளும் வந்து நம்ம தங்கச்சி தான் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய கைய அவுக்குற அடுத்த செகண்டே மறுபடியும் அவன் பேயா மாறிடுறா. மறுபடியும் இவனை கொல்ல ட்ரை பண்றா. அந்நேரம் பார்த்து அங்க அந்த ஆட்டுத்தலை மனுஷன் வந்து நிக்கிறான். இப்ப அந்த பேயா இருக்குல்ல, இந்த பேய் இந்த ஆட்டுத்தலை மனுஷனை பார்த்து பயப்படுறா. அவன் அந்த ஆட்டுத்தலை மனுஷனோட கையில ஒரு இதயம் இருக்கு, அதை தூக்கி இவன் முன்னாடி போடும்போது அதை பார்த்த இந்த பேய் பயத்திலே மயங்கி கீழே விழுந்துடுறா. உடனே நடந்த விஷயத்த ஓடி போயிட்டு டிரைவர்கிட்ட சொல்லி அவன் வந்து பார்க்கறான். பார்த்த உடனே அந்த டிரைவரு அந்த கையில அந்த இதயத்தை எடுத்துக்கிட்டு சரி எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கட் பண்ணா டிரைவர் வந்து சப்தோவை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறான். அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஒரு 7 ஃபேமிலிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை மீட் பண்ணியிருப்பாரு நம்ம ஹீரோ. அதுல ஒரு கிழவிய காட்டியிருப்பாங்க, அவளை தான் இப்ப நம்ம ஹீரோ மீட் பண்ண போறாரு. இதுல ஒரு சஸ்பென்ஸும் இருக்கு. இந்த கிழவியோட ஆளு தான் இந்த டிரைவரு. இந்த ஃபேமிலிய வேவு பார்க்க தான் அந்த டிரைவரை இந்த கிழவியை அனுப்பி வச்சிருப்பா. அதை வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவா. இதெல்லாம் ஏன் இவ பண்றா அப்படின்னா ஹீரோவுடைய பெரியப்பங்காரன் அந்த ஆட்டுத்தலை அரக்கம் கூட ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டு எல்லாரையுமே கொன்னுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஏன் இதெல்லாம் இவ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். அவனுக்கு தான் நம்பர் 1 இருக்கணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்கு, அதனாலதான் இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு குறுக்க நின்ன உங்க அப்பா உங்க அம்மா 2 பேரையும் அவன் தான் கொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதே போல இது வரைக்கும் உன் பெரியம்மாவா நீ பார்த்த அவங்க உன் பெரியம்மா கிடையாது, அவங்க உன்னுடைய அத்தை, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்தோ கேட்கிறான். ஆமா, உங்க பெரியப்பா பார்பேரியன் கல்ச்சரை ஃபாலோ பண்றாரு, அப்படின்னா ஒரே ரத்தத்துல இருக்கக்கூடிய அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டு பொண்ணை அந்த ஆட்டுத்தலை அரக்கனுக்கு மனைவியா ஆக்குனா அந்த ஆட்டுத்தலை அரக்கன் அந்த வீட்டுடைய பாதுகாவலனா இருப்பான், இதுதான் அந்த சடங்குக்கான தீர்வு அப்படின்னு சொல்றான். இப்ப உன்னுடைய அத்தை இறந்துட்டாங்க, அடுத்தது அந்த இடத்துல உன்னுடைய தங்கச்சி இன்டாவை தான் அவன் செலக்ட் பண்ணியிருக்கான், அதுக்கான சடங்கை இன்னைக்கு நைட்டு நடத்த போறான். இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சடங்கை பண்ணி ஆகணும். அதோடைய பேர் ஜெனூர் இராங்.
அதுக்கு நீ ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரி இவன்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் இவன் வந்து அதுக்கு ஒத்துழைக்கல. எதுவாக இருந்தாலும் நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக வண்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க சொன்ன மாதிரியே சடங்கெல்லாம் ரெடியாக இருக்கு, நடந்துட்டு இருக்கு. என்னுடைய தங்கச்சி இன்டாக்கு அலங்காரம்லாம் பண்ணி பெட்டில் படுக்க வச்சிட்டு இருக்காங்க. எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு அந்த கை கட்டை அவுத்து கூட்டு போகலான்னு ட்ரை பண்ணும்போது பெரியப்பங்காரன் பின்னாடி இருந்து வந்து இவனை அடிக்கிறான். 2 பேருக்கும் சண்டை நடக்குது. அந்த சண்டையில் பெரியப்பங்காரன் அவனை அடித்து அண்டர் கிரவுண்டில் கட்டி போட்டுடுறாரு. கட் பண்ணால் மறுநாள் காலில் சடங்கு செய்ய பெரியப்பாவுடைய மெம்பர்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரெடியாக சடங்குக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. பெரியப்பாவும் வந்து அவங்க முன்னாடி ஸ்பீச்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அதே சமயம் இங்கே இந்த கிழவி இப்போ ஹீரோ கிட்ட பேசினால அதே டீல இவங்களையும் அந்த சீனில் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். 7 ஃபேமிலிஸில் ஒரு ஆள் தான் இவங்களும். இவங்க கிட்ட அந்த டீல போடுறா. ஒரு சோளை இலையை எடுத்து கையில் கட் பண்ணி ரத்தத்தை 2 பேர் ரத்தத்தையும் அதில் கலக்கிறாங்க. கட் பண்ணால் இங்கே மறுபடியும் பெரியப்பாவை காட்டுறாங்க. இவன் சடங்குக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டான். மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறான். மந்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கும் போது இங்கே கீழே பேஸ்மெண்ட்டில் அவன் தங்கச்சிக்கு கிட்ட அந்த அரக்கன் வரான். வந்தவனே இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிட்ட வந்துடுறான். கிட்ட நெருங்கி அந்த சடங்குக்கான வேலைகள் நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோ வந்து அந்த கையில் கட்டியிருக்கு, எப்படியாச்சும் அவுக்க ட்ரை பண்ணுறான். அந்நேரம் பார்த்து அந்த டிரைவர் வந்துடுறான். கையில் அந்த இலை இருக்குது, அதில் 2 பேரோட ரத்தமும் இருக்குது. இப்போ நீ உன்னுடைய ரத்தத்தை இதில் கொடுத்தாதான் உன் தங்கச்சியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே இவனுடைய தலையை அந்த கம்பியில் 3 வாட்டி நங்குன்னு இடித்து அதில் வர ரத்தத்தை எடுத்து அந்த சோள இலையில வைக்கும் போது அடுத்த செகண்டே மேலே ஒவ்வொருத்தவங்களா ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பெரியப்பனுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் இருந்தாலும் இங்க அந்த அரக்கன் என் தங்கச்சியை விடுற மாதிரி தெரியல. இவனா வந்து அந்த கயிறை அவுத்து வெளியே வந்து அரக்கனை பார்த்து நீ போ அப்படின்னு கத்துறான். கத்தன உடனே அந்த அரக்கன் போயிடுது. உடனே அங்கிருந்து அந்த ஹீரோனியை கை கட்ட அவுத்து மேலே கூட்டு வரான். மேலே வந்து பார்த்தா இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம இப்போ உங்களுக்கு காட்ட முடியாது, ஏன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். யூடியூப்ல நாட் அலோடு. அதனால ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் பண்ணுறேன். ஒருத்தன் தன்னுடைய கண்ணை டீஸ்பூனால குத்தி அப்படியே வெளியே எடுப்பான். இன்னொருத்தன் வயிற்றை அப்படியே கிழிச்சி உள்ள இருந்து குடலை அப்படியே உருவி மாலையா போட்டுக்குவான். இன்னொருத்தன் அப்படியே அவனோட வாயை கிழிச்சி 2 அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், வேணாம். அப்புறம் வெளியே வந்துடுறாங்க. தங்கச்சியும் அண்ணனும் வீட்டு வாசலில் வந்துடுறாங்க. பெரியப்பங்காரன் பின்னாடி வந்து கத்தியை கையில் வச்சுக்கிட்டு இவங்களை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். எல்லாம் உன்னோட வேலை தானா இது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனால் அவனுடைய கையாலேயே அவனை தலையை துண்டா அறுத்து அந்த தலை இவன் காலில் வந்து விழுது. ஹீரோவுக்கு அள்ளு விட்டுருது. உடனே கதவை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போன அடுத்த செகண்டே இது வரைக்கும் உள்ள எல்லாருக்கும் எப்படி அந்த உடம்பெல்லாம் கருப்பாகி ஒரு டெட் பாடி மாதிரி ஆனாங்களோ அந்த மாதிரியே நம்ம ஹீரோனிக்கும் ஆகுது. சப்தோக்கு ஒன்றுமே புரியல. உடனே அங்கே அந்த கிழவி வந்துடுறா. வந்துட்டு இவங்க 2 பேரையும் பார்த்து சிரிக்கிறா. இவன் ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு இவளை அடிக்க கிட்ட போகிறான். உடனே அந்த டிரைவர் தடுத்துடுறான். அந்நேரம் பார்த்து அந்த கிழவி பின்னாடி அந்த ஆஃப் பாடி பேய் வந்து என்ட்ரி கொடுக்குது. அப்போனா இது வரைக்கும் பண்ண எல்லா வேலையும் அந்த ஆஃப் பாடி பேயோட வேலை தான். இவங்கிட்ட பாதி வரைக்கும் உண்மையை சொல்லிட்டு மீதி உண்மையை மறைச்சி இந்த மொத்த ஃபேமிலியும் அழிக்க நினைச்சது அந்த கேள்வி தான். அதுவும் சப்தோடைய கையாலேயே. முன்னாடி சீன்ல அந்த ஆட்டுத்தலை அரக்கன் கையில இதயத்தை கொண்டு வந்து போடுவான்ல, அந்த சீனுக்கான ரீகனெக்ஷன் மறுபடியும் காட்டியிருப்பாங்க. அந்த ஆட்டுத்தலை மனுஷன் கொல்ல போனது இந்த கிழவிய. ஆனா இந்த கிழவி தன்னோட வீட்டில் இருக்க ஒவ்வொரு வேலைக்காரங்களையும் தன்னுடைய குடும்ப ஆட்களா மாத்தி வச்சிருக்கா. எல்லாரையும் ஒரே சேம் பிளட் ஆளா மாத்தி வச்சிருக்கா. அதனால வேலைக்கார பொண்ணு ஒருத்திய கொன்னு அவளோட இதயத்தை எடுத்துட்டு வந்து இவன் கண்ணு முன்னாடி போட்டுருவான். பெரியப்பா பார்பேரியன் கல்ச்சரை ஃபாலோ பண்றது எல்லாம் உண்மைதான். ஆனா இவங்க ஃபேமிலியை பாதுகாப்பா வச்சிருக்க தான் நினைச்சாரே தவிர யாரையும் கொல்ல நினைக்கல. ஆனா இந்த கிழவி பெரியப்பா, பெரியம்மா, சப்தோ, அவளுடைய தங்கச்சி எல்லாரையுமே டோட்டலா காலி பண்ணதான். சப்தோ மூலயமாவே அவளுடைய சடங்கை நடத்தி மொத்த ஃபேமிலியும் இப்ப கொண்டு இருக்கா. இதை தெரிஞ்சுக்கிட்ட இப்ப ஹீரோ இவனை கொல்றதுக்காக அடிக்க போறான். உடனே அவ கத்தியால குத்தி ஹீரோவையும் தள்ளி விட்டுறா. இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஹீரோ ஏன் இவ்வளவு நடந்த சடங்குல ஹீரோ ஏன் பாதிக்கப்படலை அப்படின்னா, ஹீரோ தான் இந்த மொத்த குடும்பத்தோடைய பாதுகாவலன். அதாவது இவன் சொன்னான் அப்படின்னா
அந்த ஆட்டுத்தலை மனுஷன் கேட்பான். அதனால தான் இவன் போ அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அந்த ஆட்டுத்தலை மனுஷன் அங்கேருந்து போயிட்டான். இதையே ஹீரோவுக்கு லேட்டராக தான் கிளைமேக்ஸில் தான் தெரிகிற மாதிரி காட்டியிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ வந்து ஒரு வீட்டில் பெட்டில் பார்த்துட்டு இருக்கா. அப்படி நம்ம ஆல்ரெடி தங்கச்சி கூட ஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு பொண்ணு, அவ இவனோட க்ரஷ் தான். அவ வந்து இவனை மீட் பண்ணி பேசுறா. அவன் 2 பேரும் இன்டாவை நினைச்சு அழுகுறாங்க. நடந்த உண்மை எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்றான். அந்நேரம் பார்த்து அந்த வீட்டோட ஓனர் அம்மா வராங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கிழவி கூட சேர்ந்து அந்த சடங்கை பண்ணவங்க தான். ஆனா இப்ப ஹீரோ கூட சேர்ந்து நம்ம இந்த கிழவிக்கு ஆப்போசிட்டா ஒரு சடங்கை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேரை சொல்றா. அதோட பேர் என்னன்னா சேவ் தினோ. அங்கிருந்து கட் பண்ணி கிழவி வீட்டுல அவளோட பேத்தியை காட்டுறாங்க. இப்ப அவளுக்கு பேய் பிடிக்குது. இதோட எங்க படம் முடியுது. தேங்க்யூ காய்ஸ்.